புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலை தமிழ்சங்கம் மற்றும் ரெயின்போ நகர் பூங்கா அருகே கனரக வாகனம் ஒன்று சாலை ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதியதில் மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அந்த நேரத்தில் சாலையில் வாகனங்கள் எதுவும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. எனினும் மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் அறிவுறுத்தலின் பேரில் கட்சி நிர்வாகிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், வார்டு தலைவர் சுதன் மற்றும் காவல்துறை பணியாளர் ஒருவரின் உதவியுடன் மரத்தின் கிளைகளை வெட்டி அகற்றி வாகனங்கள் தடையின்றி செல்ல தற்காலிக ஏற்பாடுகளை செய்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மீதமிருந்த மரக்கிளைகள் மற்றும் மரத்தின் பகுதிகளை முழுமையாக வெட்டி அகற்றும் பணியை மேற்கொண்டனர். வனத்துறை ஊழியர்கள் வருவதற்காக காத்திருக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போக்குவரத்தை சீரமைத்த லட்சிய ஜனநாயக கட்சியினருக்கு பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாராட்டு தெரிவித்து நன்றி கூறினர். இந்த துரித நடவடிக்கையால் அப்பகுதியில் போக்குவரத்து விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.